அப்போ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்றது ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஸ்பைடர் வெயின்ஸ் லைட்டாக உங்களுக்கு தெரியும். சின்ன சின்னதாக கோடு கோடாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அங்கங்கே அப்படியே ஏதோ மின்னல் போகிற மாதிரி தொடைப்பகுதியிலையோ காஃப் மசில்ஸ்லையோ தெரியும். அப்போவே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ஈஸியாக 1 மாதம் மேக்ஸிமம் 2 மந்த்ஸில் இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாங்க. ஆனால் இதை அப்படியே விட்டு 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 என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த வீடியோவில் பாருங்களேன். ஸோ இந்த சாருக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு நிலை பாருங்க. என்ன சார் இப்படி இவ்வளோ சிவியராக இருக்குது, அந்த தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் எவ்வளோ பல்ஜி ஆகி வெளியில் தெரியுது பாவம். அது வந்து ரொம்ப வருஷமாக நான் நின்றுட்டே ஒர்க் பண்ணிட்டேன் மேம். நான் வந்து ஒரு கடையில் சேல்ஸ்மேனாக இருக்கேன். காலையில் நான் 10 மணிக்கு நிற்க ஆரம்பிச்சேன்னா நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் கஸ்டமர் இருக்காங்களோ இல்லையோ நான் நின்றுட்டே தான் மேம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். வயது 53. ஸோ இந்த சாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமாக எனக்கு இருந்துச்சு. இவ்வளோ அல்சர் நல்லா டீப்பாக, இந்த வீடியோ நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கால்களில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பிளட் வந்து உங்களுக்கு லீக் ஆகுறது தெரியும். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நின்றுட்டே இருப்பேன். கால்களில் சின்ன டாட் மாதிரி எனக்கு வரும் மேம். அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், வலி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எனக்கே தெரியாமல் கை வச்சு சொரிய ஆரம்பிச்சிருவேன். அது சின்னதாக புண்ணு மாதிரி ஆகி அதிலிருந்து நீர் வடியும். ஸோ இந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, நீர் வடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ நீர் வடிகிறதோடு சேர்த்து என்ன ஆகும்னா, கால்களில் பின்பக்கமும் நமக்கு அதிகமான வெயின்ஸ் பல்ஜியாக ஆரம்பிச்சிடும். வெயின்ஸ் நல்லா பல்ஜாகி நமக்கு அந்த வீக்கத்தில் இருந்தும் தண்ணீர் வடிய ஆரம்பிக்குது. அவர் சொல்கிற ஒரு விஷயம், என்னால் இந்த வலியை பொறுக்க முடியல டாக்டர். எந்த அளவுக்கு இந்த வலி இருக்குன்னா, 2 கால்களையுமே எனக்கு தாங்க முடியாத வலி இருக்குது. நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார கூட முடியல. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ கம்ப்ளீட்டாக முதல்ல இவருக்கு தேவையானது ஒரு ரெஸ்ட். குறைந்தது 3 மாதமாவது ரெஸ்ட் வேணுங்க.